ஹலோ ட்ரேடர்ஸ், இன்றைக்கி வீடியோவில் FIAS பை பண்ணுற 3 பெஸ்ட்டான அதுவும் செம்மையான ஸ்டாக்கை பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்களும் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுவீங்களா? டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், செம்மையாக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ வரைக்கும் வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணலன்னா சீக்கிரம் பண்ணிவிடுங்க. நீங்கள் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்கய்யா. டைமை வேஸ்ட் பண்ண வேணாம். சீக்கிரமாக எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டாக் சூரியோதயா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க். இந்த ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஸ்டார்டிங்கில் விச் மீன்ஸ் ஐபிஓவில் வந்துச்சில்ல, அப்போ தான் ஒரு ஆல் டைம் ஹையில் போச்சு. அதுக்கடுத்து திரும்ப வந்து நியூ ஆல் டைம் ஹை ரெக்கார்டிங் மெயின்டைன் பண்ணல. அண்ட் இப்போயுமே ஒரு அரௌண்ட் பார்த்துச்சினாலும் ஒரு அரௌண்ட் வந்து ஒரு 66% இங்கே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. சேட்டையுமே இங்கே நல்ல கிளியராக ரீட் பண்ணிச்சுன்னா இங்கேயுமே நல்ல கிளியராக பார்க்கலாம். ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இப்போ ஒரு நல்ல கிளியராக பார்க்கும்போது இங்கே ப்ரீவியஸில் இப்போ கரண்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குல்ல, இங்கேருந்து நம்ம எடுத்துச்சுன்னா ஒரு நல்ல பெட்டரான இங்கே சப்போர்ட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறத இங்கே கிளியராக பார்க்க முடியும். லாஸ்ட் டைம் இங்கேருந்து ப்ரீவியஸ் இங்கே ஒரு பெட்டரான ஒரு ரேலி எடுத்துச்சு பார்த்தீங்களா, அந்த டைமில் இந்த இடத்துல ஒரு கொஞ்சம் டைமுக்கு சைட்வேஸில் ரேஞ்சில் இருந்துச்சு. அதே மாதிரி தான் இப்போயுமே ஒரு நல்ல கிளியராக இங்கே பார்க்கலாம். சேமாக இப்போயுமே ஒரு நல்ல பெட்டரான இங்கே சப்போர்ட்டில் தான் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. விச் மீன்ஸ் இங்கேருந்து கிளியராக சொல்லணும்னா கீழே இன்னும் கரெக்ஷன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இங்கேருந்து இருக்குது. இதுலேயுமே இப்போ நம்ம இப்போ எஃப்ஐஎஸ் பார்த்துச்சுன்னா அதுவுமே இங்கே நல்ல கிளியராக பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நல்ல பெட்டராக இங்கே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நியர் அபவுட் இங்கேயுமே ப்ரீவியஸாக ஒரு லாஸ்ட் 2 குவார்ட்டரில் ஒரு 3% இருந்துச்சு. ஏன்னா அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இங்கே 4% இருக்குது. விச் மீன்ஸ் 4.8%. ஒரு அரௌண்ட் சொன்னால் இங்கேயுமே ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு 1% வந்து இங்கே இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது நல்ல கிளியராகவே பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக்ஸில் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம், இதுவுமே ஒரு பெட்டராக பார்க்க முடியும், நல்ல கிளியராக பார்க்கலாம். கரண்ட் வேல்யூ ஆல்மோஸ்ட் வந்து ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஒரு நியர் அபவுட் வந்து 99 ருபீஸில் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா அதே சேம் டைம் கம்பெனி இது இங்கே புக் வேல்யூ பாருங்கள், ஒரு ஆல்மோஸ்ட் வந்து 184 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. விச் மீன்ஸ் இதுலேருந்து ரொம்ப சிம்பிளாக என்ன இங்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னா, ஸ்டாக் ப்ரைஸ் இன்னமுமே ரொம்ப கம்மியான ஒரு அண்டர் வேல்யூவேஷனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதனால் இதுவுமே ஒரு பெஸ்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஸ்டாக்கை இந்த டைமில் அக்யூமுலேட் பண்ண. டெக்னிக்கல்ஸில் நம்ம இங்கே கிளியராக பார்த்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா கிளியராக தெரிஞ்சிடும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும், ஸ்டாக் ப்ரைஸ் இன்னுமே டவுன் கிளியராக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா இதே சேம் டைம் கம்பெனி இது ஃபைனான்சஸ் இங்கே அனலைஸ் பண்ணிச்சுன்னா இங்கே நல்லா கிளியராக பார்க்கலாம். ரெவன்யூ இங்கே கம்மி ஆனதே இல்லை, ஒரு கண்டினியூவாக இங்கே எவ்ரி இயர்ஸ் வந்து இங்கே ரெவன்யூ க்ரோத் ஆகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங் 12 மந்த்ஸுமே ஒரு ஆல் டைம் ஹையில் விச் மீன்ஸ் 1900 போடுது. ஒரு நல்ல பெட்டரான ரெவன்யூ இருக்குது. அதே போல் நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே நல்லா கிளியராக பார்க்கலாம். கண்டினியூவாக இங்கே க்ரோத் ஆகிட்டே இருந்துச்சு. அண்ட் சேம் டைம் கோவிட் பேண்டமிக்கால் விச் மீன்ஸ் 2020-21 அண்ட் 22 பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து இங்கே டவுன் கிரேட் ஆகிருக்கு. நம்பர்ஸ் நல்லா கிளியராக பார்க்கலாம். அண்ட் அதுக்கடுத்தது நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்லேயே ஒரு 78 crores அண்ட் 216 crores. இப்போ ட்ரெயிலிங் 12 மந்த் இது 210 crores சொல்லிட்டு நல்ல ஒரு பாசிட்டிவான நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. நம்ம இந்தியாவிலுமே எப்படியெல்லாம் விச் மீன்ஸ் அப்கமிங் மந்தில் கண்டினியூவாக ரேட் கட் எப்படி டவுன் ஆகிட்டு இருக்குது, இந்த ஸ்டாக்ஸ்லேயும் ஒரு நல்ல பெட்டரான ரேலிஸ் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் டெஃபினட்டாகவே இருக்குது. நான் இங்கே அனலைஸ் பண்ணுற மாதிரியே நீங்களுமே எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணலாம். அண்ட் மார்க்கெட்டில் லைஃப் டைமுக்கு இங்கே மணியவும் மேக் பண்ணலாம். இதுக்காகவே என்னுடைய ஸ்டாக் மார்க்கெட்டு பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் நான் ஃபுல்லாகவே எல்லாமே இங்கே ஒன்று விடாமல் டீட்டெயில்ஸில் எல்லாத்தையுமே நான் இங்கே கோர்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நார்மலாகவே எங்கள் கிளாஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 10,000 சேல் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அதே வந்து இப்போ ரம்ஜான் ஆஃபருங்கிறதால ரொம்ப கம்மியான, அதுவும் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வெறும் ஜஸ்ட் இங்கே 599ங்கிற ப்ரைஸில் தான் சேல் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த ஆஃபருமே ரொம்ப அதிகமான டைம் பீரியடுக்கெல்லாம் இருக்காது, லிமிட்டடான டைம் பீரியடுக்கு மட்டும்தான் இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் லிங்க் தந்திருக்கேன், டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள். லைஃப் டைமுக்கு மணியை மேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே செகண்ட் ஸ்டாக் இமேஸ்டிங்கா சீட்ஸ். இங்கேயுமே டெக்னிக்கல்ஸில் நல்லா கிளியராக பார்க்கலாம். ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்துச்சுன்னா ஒரு எவ்வளோ கீழே டவுன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு அரௌண்ட் வந்து இதுவுமே ஒரு 65%க்கு கீழே தான் ஒரு நியர் அபவுட் வந்து ரொம்ப அதிகமாக இங்கே டவுன் ஆகிருக்கு. இதுலேயுமே ஒரு ஆல்மோஸ்ட் வந்து எஃப்ஐஸ் வந்து எந்த அளவுக்கு பை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயுமே நல்லா கிளியராக பார்க்க முடியும். இங்கேயுமே கிளியராக பார்க்கலாம். லாஸ்ட் குவார்ட்டரில் இங்கே 3.32% ஒரு ஸ்டேக் தான் இருந்துச்சு. ஏன்னா அதே வந்து இப்போ பாருங்கள் 12% கிட்டே இங்கே ஸ்டேக்ஸ் இருக்குது. ஒரு அரௌண்ட் சொல்லிச்சுன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு 9% மேலே இங்கேயுமே ஒரு ஸ்டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது நல்லா கிளியராக பார்க்க முடியுது. அதேமாதிரி இங்கே வெறும் ஜஸ்ட்டு எஃப்ஐஸ் மட்டும் தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி இல்லை, இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும். டிஏஎஸ்மே அவங்களோட ஸ்டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் குவார்ட்டரில் வெறும் 0.41% தான் இருந்துச்சு. ஏன்னா அதே வந்து இந்த குவார்ட்டரில் பாருங்கள் 8.36% ஒரு நல்ல பெட்டரான விச் மீன்ஸ் 8% ஸ்டேக்ஸ் வந்து இங்கே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் எஃப்ஐஎஸும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் டிஏஎஸும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான சைன்ஸ். இது எதனால் சொல்கிறேன்னா எஃப்ஐஎஸ்க்கும் சரி டிஏஎஸ்க்கும் சரியும் எஃப்ஐஎஸ்க்கும் டிஏஎஸ்க்கும் இங்கே நல்லாவே தெரியும் இந்த ஸ்டாக்ஸ்லேயும் ஒரு நல்ல பெட்டரான
விச் மீன்ஸ் அப் ட்ரெண்ட் பாசிட்டிவான மூமெண்டம் இருக்கும். அதனால தான் இந்த ஸ்டாக்ஸுமே அவங்களுமே பை பண்ணுறாங்க. அவங்களுடைய ஸ்டேக்ஸுமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது நல்லா கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது. சாட்லேயும் இப்போ நல்லா கிளியராக அனலைஸ் பண்ணிச்சுன்னா இங்கேயுமே ஒரு நல்ல கிளியராக பார்க்க முடியும். ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வந்து இப்போ கிடச்சிருக்குது. அண்ட் சேம் டைம் இந்த ரெசிஸ்டன்ட் லைன் எதுவுமே ஒரு நல்ல கிளியராக பார்க்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற வால்யூம்ஸில் நம்ம பார்த்தாலுமே விச் மீன்ஸ் நல்ல கிளியராக பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு அரௌண்ட் வந்து இங்கே என்ன சொல்லுவாங்க, நம்ம 2 டிவைட் பார்ட்டாக எடுக்கலாம். ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு நல்ல பெட்டரான ரேலி தந்துச்சு. அண்ட் அதுக்கடுத்து வந்து இங்கே ரேலி தராத டைம் இந்த மாதிரி வந்து நம்ம 2 பார்ட் வந்து இங்கே டிவைட் பண்ண முடியும். அண்ட் இந்த 2 பார்ட்லேயுமே எப்போ ரேலி தந்துச்சு அப்போ வால்யூம் பாருங்கள், ஒரு நல்ல அதிகமான ஹை வால்யூம் வந்து இங்கே பார்க்க முடியுது. அண்ட் சேம் டைம் எப்போ இங்கே வால்யூம் தராமல் கீழே வந்திருக்குது அண்ட் அது ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே கீழே வந்திருக்கு, அந்த டைமில் இங்கே வால்யூம் ஜூன் பார்த்துச்சுன்னா இது நல்ல கிளியராகவே இங்கே பார்க்கலாம். ரொம்ப கம்மியான வால்யூம்ஸ் தான் இருக்குது. ஏன்னா அதே வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இங்கே நல்ல கிளியராக பார்க்க முடியும். ஒரு பிரேக் அவுட்டில் நல்ல பெட்டரான ஒரு ஹை வால்யூம் வந்து இங்கே நல்ல கிளியராகவே இங்கே விசிபிள் ஆகுது. கம்பெனி ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே நல்ல கிளியராக பார்க்க முடியுது. இங்கே சேட்டில் வந்து கீழே டவுன் கிரேட் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா அதே வந்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் இங்கே கிளியராக பார்க்கலாம். ஒரு நியர் அபவுட் வந்து இங்கேயுமே ஒரு நல்ல பெட்டரான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து இங்கேயுமே இருக்குது. சேல்ஸ் ஒரு நியர் அபவுட் 2023 2022 பார்த்தீங்கன்னா 3000 கோர்ஸ் இருந்துச்சு. அண்ட் அதுக்கடுத்து 23 இங்கே டவுன் ஆகிருக்கு. நல்ல கிளியராக பார்க்க முடியும். 2600 கோர்ஸ். ஏன்னா அதே வந்து நெக்ஸ்ட் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 2800 கோர்ஸில் ஒரு நல்ல பெட்டராக இங்கே பாசிட்டிவ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ட்ரில்லிங் 12 மந்த் இதுவுமே ஒரு நியர் அபவுட் 2800 கோர்ஸ் ஒரு நல்ல பெட்டராக இங்கே பாசிட்டிவ் வந்து நல்ல கிளியராக இருக்குது. அதே மாதிரி தான் 2022 ஒரு நியர் அபவுட் ஒரு நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா வெறும் 141 கோடி தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் இயரில் இங்கே நெகட்டிவில் வந்திருக்கிறது நம்பர்ஸ் நல்லா கிளியராக பார்க்கலாம். அதே நெக்ஸ்ட் இயரில் இப்போ கரண்ட்டாக வந்து 2024 அரௌண்ட் வந்து 113 கோடி ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான நெட் ப்ராஃபிட்டுமே இருக்குது. அண்ட் சேம் டைம் ட்ரில்லிங் 12 மந்த் 88 கோடி ஒரு நல்ல பெட்டரான இங்கே பாசிட்டிவான நெட் ப்ராஃபிட்டுமே இருக்குது. இருந்தாலும் வந்து இங்கே டவுன் கிரேடில் இருக்க மாதிரி தெரியும். இந்த மாதிரி நெட் ப்ராஃபிட் வந்து இங்கே டவுன் கிரேடில் இருக்கிறதுக்கான மெயின் ரீசன் அதை கிளியராக பார்க்க முடியும். கம்பெனியோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் லாஸ்ட் இயரில் இங்கே 21% இருந்திருக்கு. ஏன்னா அது ட்ரில்லிங் 12 மந்த் இங்கே 19% தான் இருக்குது. விச் மீன்ஸ் ஒரு நியர் அபவுட் வந்து எல்லா குவார்ட்டருமே ரிசல்ட் இன்னமும் வரல. ஒரு எல்லா குவார்ட்டர் ரிசல்ட்டுமே எங்கேயுமே ஒரு நல்ல கிளியராக வந்துச்சுன்னா ஒரு ஆன் அண்ட் ஆவரேஜில் பெட்டரான இங்கே நெட் சேல்ஸாக இருக்கட்டும் நெட் ப்ராஃபிட்டாக இருக்கட்டும் இங்கேயுமே நல்ல கிளியராக பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இங்கேயுமே நல்லா கிளியராகவே பார்க்க முடியுது. அண்ட் சேம் டைம் இந்த ஸ்டாக்ஸ்லேயுமே வரப்போகிற அப்கமிங் டேஸில் ஒரு நல்ல பெட்டரான அதுவும் பாசிட்டிவான ரிட்டர்ன்ஸ் வந்து ஒரு ரேலி பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே இருக்குது. லிஸ்ட்டில் இருக்கிற கடைசி ஸ்டாக் ஒண்டர்லா ஹாலிடேஸ் ஸ்டாக் தான். இந்த ஸ்டாக்லையுமே இங்கே டெக்னிக்கல்ஸ் பார்த்துச்சுன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து எவ்வளோ கீழே வந்திருக்குன்னு பார்த்துச்சுன்னா ஒரு அரௌண்ட் வந்து ஒரு 40% கீழே வந்து இங்கே டவுன் ஆயிருக்கு. அண்ட் சேம் டைம் இதையுமே நல்லா கிளியராக பார்க்க முடியும். இப்போ ஸ்டாக் ப்ரைஸ்னு ஒரு அரௌண்ட் வந்து ப்ரீவியஸில் இருக்கிற சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சப்போர்ட்டில் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது நல்லா கிளியராக பார்க்கலாம். இங்கேயுமே கிளியராக பார்க்க முடியும். ஒரு நியர் அபவுட் வந்து இங்கேயுமே ஒரு கொஞ்சம் டைமுக்கு ஒரு சப்போர்ட் ஒரு ரேஞ்ச் இருக்குல்ல, அந்த ரேஞ்சில் தான் இங்கே ட்ரேட் ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்தது தான் ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரேலி தந்திருக்கு. அண்ட் இந்த சப்போர்ட்டுமே ஒரு நியர் அபவுட் வந்து எவ்வளோ டைமுக்கு இங்கே ரேஞ்சில் இங்கே சைட்வேஸில் ட்ரேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் வந்து செப்டம்பர்லேருந்து எடுத்து ஒரு அக்டோபர் வரைக்கும் பிடிச்சாலும் ஒரு நியர் அபவுட் 2லேருந்து ஒரு 3 மந்த் கிட்ட ஒரு நல்ல சைட்வேஸில் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் இங்கே மேலே போயிருக்கு. அதே மாதிரி தான் இங்கேயுமே கிளியராக இப்பயுமே பார்க்க முடியும். ஒரு நல்ல பெட்டரான இப்பயுமே ஒரு சப்போர்ட் அது சைட்வேஸில் இங்கே ட்ரேட் ஆகிட்டு நல்லா கிளியராக பார்க்கலாம். அண்ட் இதுவுமே ஒரு நியர் அபவுட் பார்த்துச்சுனாலும் ஒரு அரௌண்ட் வந்து எப்போ வரைக்கும் இன்னும் இப்போ வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஒரு நியர் அபவுட் வந்து இங்கேயுமே ஒரு ஃபெப்ரவரிலேருந்து எடுத்துச்சுன்னா ஒரு நியர் அபவுட் மார்ச் ஒரு லாஸ்ட் 1 மந்த்தாகவே இதுவுமே கீழே சப்போர்ட் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதனால் இங்கேருந்து ஒரு பாசிட்டிவான சைன் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் டெஃபினட்டாக இருக்குது. அது போக நம்ம இங்கேயுமே ஒரு எஃப்ஐஎஸ் எங்கேயுமே நம்ம பார்த்துச்சுன்னா இதையுமே கிளியராக பார்க்கலாம். லாஸ்ட் குவார்ட்டரில் எங்கேயுமே ஒரு 3.6% இருந்துச்சு. ஏன்னா அதே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 7.4% இருக்குது. ஒரு நியர் அபவுட் ஒரு அரௌண்ட் வந்து ஒரு ஆன் அண்ட் ஆவரேஜ் ஒரு 4% கிட்ட இங்கேயுமே ஒரு பெட்டரான ஸ்டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது போக வந்து டிஏஎஸுமே இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும். இவங்களுமே கம்மி இல்லை, ஒரு அரௌண்ட் வந்து ஒரு 7% ஸ்டேக்ஸ் வந்து லாஸ்ட் குவார்ட்டரில் இருந்துச்சு. ஏன்னா அதே வந்து இப்போ பாருங்கள் 12% கிட்ட ஒரு நல்ல பெட்டரான ஸ்டேக்ஸையுமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு அரௌண்ட் சொல்லிச்சுன்னா ஒரு 5% கிட்ட எங்கேயுமே ஸ்டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு, நல்லா கிளியராக பார்க்க முடியுது. இந்த மாதிரி எஃப்ஐஎஸும் சரி அண்ட் டிஎஸும் சரி ஸ்டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு, ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான சைன். நான் ஆல்ரெடி சொன்னது தான், இந்த மாதிரி உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த ஸ்டாக்ஸுமே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான ரேலி மூவ்மெண்ட்டை வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் இவங்களுமே எங்கள் ஸ்டேக்ஸையுமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது போக நம்ம இங்கே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தாலும் இதுவுமே இங்கே நல்லா கிளியராக பார்க்கலாம். சேல்ஸுமே இங்கே ஒரு நல்ல பெட்டரான ஒரு கண்டினியூவாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவுமே இங்கே நம்பர்ஸில் நல்லா கிளியராக பார்க்க முடியும். ஒரு ஆல்மோஸ்ட் வந்து 2024 ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ஆல் டைம் ஹையில் ஒரு 483 கோடி ஒரு நல்ல பெட்டரான இங்கே சேல்ஸ் இருக்குது. அண்ட் ட்ரில்லிங் 12 மந்த் இது என்ன சொல்லுவாங்க, எல்லா குவார்ட்டருமே ஃபைனல் இயர்ஸ் வரல, இருந்தாலுமே 461 கோடி ஒரு நல்ல பெட்டரான இங்கேயுமே சேல்ஸ் இருக்குது. அண்ட் அது போல் இங்கே நாங்கள்
நெட் ப்ராஃபிட் பார்த்தாலும் அதுவுமே எவ்ரி இயர்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு க்ரோ பண்ணியிருக்காங்க. அண்ட் அது போக ஒரு 2021லேயும் சரி அண்ட் 2022லேயும் சரி இங்கேயுமே ஒரு நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு டவுன் ஆகிருக்கு, நல்ல கிளியராக பார்க்க முடியும். இது ஒரு நெகட்டிவில் போயிருக்கு. அண்ட் அதுக்கடுத்து நெக்ஸ்ட் இயர்ஸ்லேயே 2023 பார்த்தீங்கன்னா 149 கோடி ஒரு நல்ல பெட்டராக நெட் ப்ராஃபிட்டை ரொம்ப சீக்கிரமாக கம்பேக் பண்ணி ஒரு ஆல் டைம் ஹையில் வந்து பெட்டராக கொண்டு வந்தாங்க. அண்ட் அதுக்கடுத்தது 2024 பார்த்தீங்கன்னா 158 கோடி, விச் மீன்ஸ் ரொம்ப அதிகமான ஆல் டைம் ஹையில் ஒரு நியூ ரெக்கார்டிங் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதுவுமே இங்கே நல்ல கிளியராக பார்க்க முடியுது. அதனால் இங்கேயுமே ஒரு ஃபைனான்சியல்ஸுமே இங்கேயுமே நல்ல கிளியராக ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறது நல்ல கிளியராக பார்க்க முடியும். அதே போல் நம்ம இங்கேயுமே ஒரு வரப்போகிற அப்கமிங் ஃபியூ மந்த்தில் இந்த ஸ்டாக்ஸ்லேயுமே ஒரு நல்ல பெட்டரான ரேலி பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே டெஃபினட்டாகவே இருக்குது. இந்த வீடியோ இவ்வளோ தான். நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். என்னுடைய கோர்ஸையுமே ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு லைஃப் டைமுக்கு மணியை மேக் பண்ணுறதுக்கு டெஃபினட்டாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் லிங்க் இருக்குது. இந்த ஆஃபருமே ரொம்ப அதிகமான டைம்க்கெல்லாம் இருக்காது, லிமிட்டடான டைமுக்கு மட்டும்தான் இருக்கும். அதனால் டெஃபினட்டாகவே ரொம்ப சீக்கிரமாகவே செக் பண்ணி பாருங்கள். இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் சாகுல் சேனலில் இப்போவே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கும் அதிகமாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்லியிருக்கிற இந்த 3 பெஸ்ட்டான அதுவும் எஃப்ஐஎஸ் பை பண்ணுற ஸ்டாக்கை பற்றி அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். உங்களோட ஒப்பீனியன் என்ன அதை டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ஸ்டாக்கை உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுவீங்களா அதையுமே சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள். நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவை பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.